மக்களே குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. ஸோ அங்கே பாருங்கள் ஃபுட்பால் ஆடிட்டுருக்காங்க கிரவுண்டில். ஃபுட்பால்னால் இவங்களுக்கு பைத்தியம். அப்படியே வக்காடா ஏறி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பண்ணோம் இல்லைங்களா, நான்வெஜ்ஜு. வாங்க அப்படியே மட்டன் வாங்கின்னு வரது போகலாம். மட்டன் கடை வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. இங்கே 2 வீலர் வக்காடா, அதுதான் டாக்ஸி மாதிரி. எங்கே வேணுமெனா போகலாம். இப்போ வேணும்னு அவைலபிள் இருக்குது 2 வீலர் டாக்ஸி. அப்படியே பாருங்கள் ரோடெல்லாம். இப்போ தான் மார்க்கெட்டு. அப்படியே சர்ச் பாருங்கள், இதுதான் டான் போஸ்கோ சர்ச்சு. இது வந்து சைனா ஹாஸ்பிட்டலு. இங்கே சைனா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறது. வந்துட்டோம். பாருங்கள் பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆடோட தலை கால் அந்த நெருப்பில் இது பண்ணி செப்ரேட்டாக வைக்கிறாங்க பாருங்கள். இது தான் ஆயுதம் யூஸ் பண்ணுறது. அவங்க கட் பண்ணுறதுக்காகட்டும், அந்த பார்பிக்யூ கறி எடுக்கிறதுக்காகட்டும். பெரிய மார்க்கெட்லேருந்து அங்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. வந்தாச்சு ஆடு. அப்படியே போடு இதே மாதிரி தான் பீஸ் பண்ணி இங்கெல்லாம் பேக்கில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, 2 ஆடா 3 ஆடான்ட்டு எடுத்துன்னு வந்து இங்கே கட் பண்ணி சேல் பண்ணுறோம். அப்படியே வாங்க மறுபடியும் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் இன்றைக்கி எப்படி குக் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இது என்ன வண்டின்றே தெரில. இதுக்கு பின்னாடி வேறு ஒரு காரில் டிராஃபிக் கிளியர் பண்ணுறது. இந்த மாதிரி சில இது இருக்குது. ஓகே வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டன் உருண்டை கறி, அப்புறம் மட்டன் சாப்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். பாருங்கள் இது மட்டன் இங்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும். மசாலா அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோம். மட்டன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை கறி பண்ணிக்கிறது. அப்படியே வாங்க தாளிக்கலாம். வெங்காயம் போட்டு, எண்ணெய் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, மசாலா ஐட்டம் போட்டு இந்த தாளிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கறியை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கொத்தி மசாலா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் புதினாவை போட்டு அப்படியே கொஞ்சம் வேக விடலாம். சாப்ஸு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருக்கிறோம். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே தவால சூட்டில் இது பண்ணோம்னா வெந்துடும். இன்னொரு பக்கம் உருண்டை கறி ஃப்ரை ஆகிட்டுருக்குது. அது மாதிரி உருண்டை பிடிச்சி மசாலா மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் விட்டிங்கன்னா ஃப்ரை ஆகிட்டே போகும். பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். கிட்ட இருந்தால் பிடிச்சிக்கும். அதை செப்ரேட் பண்ணணும். நல்லா வேக வச்சோம்னா அப்படியே சாஃப்டாக ஆகிடும். மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டோம்னா உருண்டை கறி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த பக்கம் மட்டன் சாப்ஸ், இங்கே உருண்டை கறி. செம்ம டேஸ்ட்டுங்க, சூடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல்ஸ்.